ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்தில் இருக்க லாஸ்ட் 2 டிஜிட் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்லேயே 4 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு டைப் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர். ஓகேங்களா? இந்த டாபிக் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் 203 512 1009 97 into 706. ஸோ இதோட லாஸ்ட் 2 டிஜிட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜென்ரலாக இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட 2 டிஜிட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லாங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்கிற நம்பரில் இருந்து ஒவ்வொரு நம்பரில் இருந்தும் நீங்கள் லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாமா? 03, நெக்ஸ்ட் 12, அடுத்தது 09, அடுத்தது 97 into 06 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இந்த 100 காமன். ஸோ டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 52 100, 6 2 12, திரும்பி 25 2 50, 3 2 6. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ கேன்சல் பண்ணது போக எனக்கு 03, அடுத்தது 3, அப்புறம் 09, அடுத்தது 97 into 06 டிவைடட் பை 25 வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அந்த ரிமைண்டர் தியரத்தில் நம்ம பார்த்துருப்போம், பாசிட்டிவ் ரிமைண்டர் அண்ட் நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 97 இருக்குல்ல, இந்த 97 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 25 3 பார்த்திங்கன்னா 25 நாங் 100, 25 3 75. ஸோ 75 இங்கே போட்டிங்கன்னா எனக்கு திரும்பியும் அதிகமான நம்பரே கிடைக்கும். நம்ம மேக்ஸிமம் நம்ம கம்மியான நம்பர் வர மாதிரி டிவைட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 25 நாங் 100ன்னு எடுத்துகிட்டு ரிமைண்டர் எவ்வளவு? -3. அப்போ இதை நெகட்டிவ் ரிமைண்டராக எடுத்துக்கலாம். நம்ம ரிமைண்டர் கான்செப்ட், தட் இஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ரிமைண்டர் வீடியோவில் இது பார்த்துருப்போம். ஓகேங்களா? இன்கேஸ் இது புரியலன்னா நீங்கள் அந்த ரிமைண்டர் கான்செப்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ 97க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா -3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே போடுங்க. இப்போ 03 into 3 into 09 into -3 into 06 டிவைடட் பை 25. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 03 இந்த 3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன வரும்? 09ன்னு வருமா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு 09ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த 09யும் இந்த 09யும் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பாருங்கள். 09 into 09 9 9 81 1, மிச்சம் 8 இங்கே வந்துடும். 0 0, ஸோ 1 8 0. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே லாஸ்ட் 2 டிஜிட் தான் எடுப்போம், ஏன்னா இது லாஸ்ட் 2 டிஜிட் கான்செப்ட் தானே. ஸோ இந்த 81 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போது 09 into 09 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 89 மட்டும் கிடைக்கிது. இன்ட்டு 06யும் 3யும் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -18ன்னு வரும், டிவைடட் பை 25. ஓகேங்களா? சரி, நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ இந்த 81 25ஆல் போடலாம். சரிங்களா? இப்போ 81 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 100ஆல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 25 நாங் 100 அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா -19ங்கிற மாதிரி வரும். ஸோ இது அதிகமாக போகுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா 25 3 75ன்னு போட்டுட்டு ரிமைண்டர் எவ்வளவு? 6ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இது கம்மியாக வருதா? ஸோ அப்போ இந்த 81க்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். சரிங்களா? அப்போ 6 இன்ட்டு -18 டிவைடட் பை 25. ஓகேங்களா? சரி, அப்போ 18யும் 6யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -108ன்னு வரும். 18யும் 6யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 108ன்னு வரும். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் 2 டிஜிட் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால என்ன பண்ணணும் அப்படின்னா -08 டிவைடட் பை 25.
ஓகேங்களா. ஸோ ரிமைண்டர் தீரத்தில் நம்ம பார்த்துருப்போம், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இதையும் மைனஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். அப்போ 25லேருந்து 8 மைனஸ் பண்ணுனா எனக்கு என்ன வேல்யூ 17. ஸோ 17/25. ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. சரி, இப்போ கீழே பேஸ் வேல்யூ எனக்கு எப்போவுமே 100 வரணும். அப்போ எவ்வளோவில் மல்டிபிள் பண்ணலாம்? கீழேயும் 4ஆல் மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 17 × 4 எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 68. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஓகேவா. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சம் சொல்லித்தரேன், அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பட் என்னென்னா ரிமைண்டர் தீரம் தெரிஞ்சதுன்னா தான் இது ஈஸி. இன்கேஸ் அதை பார்க்காதவங்க போய் அந்த பார்ட் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து 52, 04, 56 and 04 இருக்குது இல்லைங்களா. ஸோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து என்ன வரும்? 52, 04, அதுக்கப்புறம் வந்து 56 × 04. ஸோ எப்பவும் போல் டிவைடட் பை 100. ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 52 100, 26 2 52, திரும்பியும் 25 2 50, 13 26. சரி, ஓகே. இது அப்படியே எழுதுங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. சரிங்களா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 13 × 04 × 56 × 04 டிவைடட் பை 25ன்னு வந்துருச்சா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 13 × 4 நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ 13 × 4 மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா சாரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் சால்வ் பண்ணுறேன். இப்போ இந்த 56 இது எல்லாமே கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்குது, பட் இந்த 56 பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 56 நான் 25ல் டிவைட் பண்ணி 25 25, 2 25 50ன்னு எழுதிட்டு பாசிட்டிவ் ரிமைண்டர் 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக. அப்போ 13 × 04 × பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்திருக்கு இல்லைங்களா 6, அந்த 6 × 04 டிவைடட் பை 25. ஸோ 13 × 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 52 அப்படின்னு வரும். சரிங்களா. அடுத்தது 6 × 4 மல்டிபிள் பண்ணனா எனக்கு 24 டிவைடட் பை 25ன்னு வரும். ஸோ இந்த 52 25ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 52 25ஆல் டிவைட் பண்ணால் 2 5 50, மிச்சம் 2. ஸோ இந்த 2ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் ரிமைண்டர். இப்போ 2 × 24 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். 25 25, ஸோ -1. இது வந்து எனக்கு நெகட்டிவ் ரிமைண்டர். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் ரிமைண்டர் போட்டுக்கிறேன். ஸோ டிவைடட் பை 25. ஸோ இப்போ என்ன வேணும்? -2/25. ஸோ இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 25லேருந்து 2 போச்சுன்னா எனக்கு எவ்வளவு? 23/25. அவ்வளோதான். இனி ஃபர்தராக நம்ம இனி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், ஏன்னா கீழே 100 வரணும். ஸோ இதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92. ஸோ இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து எனக்கு 92. ஓகேங்களா. சரி, ஓகே. இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஃபைண்ட் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டிவைடட் பை 100 பண்ணணும். 15 × 37 × 63 × 51 × 97 × 70. ஸோ டிவைடட் பை என்ன பண்ணால் 100. ஓகேங்களா. இப்போ வந்து இது கேன்சல் பண்ணலாம். 3 5 25 100. சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ணினது போக எனக்கு ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. 3 × 37 × 63 × 51 × 97 × 17. ஸோ டிவைடட் பை 100ன்னு இருக்குது. சரி, நான் வந்து இந்த ரிமைண்டர் தீரம் யூஸ் பண்ணி இப்போ எழுதலாமா? சரி, இப்போ டிவைடட் பை 100 கிடையாது, டிவைடட் பை 20. ஓகே, இந்த 3 வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். சின்ன நம்பர் இருக்கிறதுனால இந்த 37 இந்த 20ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வரும்? நம்ம பாசிட்டிவ் ரிமைண்டரும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் ரிமைண்டரும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ரிமைண்டர் நம்மளுக்கு சின்ன வேல்யூ தருதோ அந்த ரிமைண்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 37 வந்து நான் 20ஆல் டிவைட் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ பாசிட்டிவ் ரிமைண்டர் எனக்கு வேணும்னு எடுத்தேன்னா 20 20, ரிமைண்டர் எவ்வளோ? 17. ஸோ 17 அதிகமாக தெரியுது எனக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரிமைண்டர் பார்க்கலாம். 1 20 20 2 20 40. ஸோ -3. ஸோ நெகட்டிவ் ரிமைண்டரோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 37க்கு பதிலாக -3 வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது 63 இருக்குது சரிங்களா. இப்போ 63க்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 20 20 2 20 40 3 20 60 சரிங்களா. இப்போ போட்டே காமிச்சிடுறேன். 63 20 3 20 60. ரிமைண்டர் எவ்வளவு 3. அப்போ இந்த 63க்கு பதிலாக நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்தது 51 இருக்குது. 51க்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த 51 இருக்குது, இங்கே 20 இருக்குது. சரி, இப்போ 1 20 1 20 2 20 40 3 20 60. ஸோ வந்து நான் 3 20 60ன்னு எடுத்துக்கிறேன். ரிமைண்டர் எவ்வளவு -9. அப்போ இது நெகட்டிவ் ரிமைண்டர். ஸோ 51க்கு பதிலாக -9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது 97க்கு பதிலாகவும் நம்ம போடலாம் சரிங்களா. 97க்கு பதிலாக போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 20 4 80 25 100 25 100. அப்போ வந்து 97 20ஆல் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னா 25 100 ரிமைண்டர் -3. ஸோ நெகட்டிவ் ரிமைண்டர். ஸோ 97க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா -3. அடுத்தது 17 20ல் டிவைட் பண்ணிங்கன்னா நான் வந்து நெகட்டிவ் ரிமைண்டர் -3 எடுத்துக்கிறேன். ஸோ டிவைடட் பை 20. இது நீங்கள் ஒவ்வொன்றா வந்து போட்டு பார்த்து டிவைட் பண்ணி போடணுங்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மைண்ட் கால்குலேஷனே போட்டு ரிமைண்டரை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுங்காட்டிக்கு டீப்பாக சொல்லித்தரங்காட்டிக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாம் பாருங்கள். 3 9 3 9 9 3 27 சரிங்களா. அப்போது என்ன வருது? 3 9 9 3 27. இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம். இந்த 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 -9 -1 இது சரி. ஓகே, இப்படியே போட்டுக்கலாம். 3 9 9 3 27 -27 இன்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 3 9 9 9 81. ஸோ -81 டிவைடட் பை 20. ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது ஓகே சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம வந்து ரிமைண்டர் எடுக்கலாம். 27 20ஆல் வகுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்து எனக்கு -7 கிடைக்கும். அடுத்தது 81 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 3 60 20 4 80. ரிமைண்டர் வந்து எனக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் கிடைக்கும். 81 சரி, பாசிட்டிவ் ரிமைண்டர் தான் கிடைக்கும். டிவைடட் பை 20. ஓகேங்களா. சரி, இது எப்படின்னு தெரியணுமா? இது ஓகே. இப்போ 81 20ஆல் டிவைட் பண்ணுறேன். 20 4 80 -1 சரி +1. அதுமாதிரி 27 20ஆல் டிவைட் பண்ணுறேன். இந்த மைனஸ் வந்து இங்கே இருக்க மைனஸ். ஸோ -7 × -1 என்னது +7 டிவைடட் பை 20. கீழே பேஸ் வந்து எப்போவுமே நான் வந்து 100 வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேலேயும் 5ஆல் கீழே 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 7 5 எவ்வளோ 35. ஸோ எனக்கு லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 35. ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சம்மும் சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரிங்களா. ஃபைண்ட் த லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆஃப் 65 into 37 65 into 37 into 63 into 29 into 87 into 71 into 62. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்குவோம் இல்லைங்களா. சொல்லுங்கள் என்னென்ன 65 37 63 29 87 into 71 into 62. ஸோ டிவைடட் பை 100 இல்லைங்களா. ஸோ இதே வந்து கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 25 100 13 5 65 சரிங்களா. திரும்பி வேறு என்ன பண்ணலாம்? 5 2 20 13 2 62. ஓகேங்களா. ஸோ இப்போ
இப்போ நான் அப்படியே போட்டு சொல்லித்தட்டுமா? இப்போ 13 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு 10 10. ரிமைண்டர் எவ்வளவு? 3. தட் இஸ் பாசிட்டிவ் ரிமைண்டர் 3ன்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? அடுத்தது 37 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க. சரிங்களா? சரி, இப்போ இது வேணால் சொல்லித்தரேன். இப்போ வந்து 37 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 13 30ன்னு வந்துருச்சு. ரிமைண்டர் எவ்வளவு? 7. சரிங்களா? பாசிட்டிவ் ரிமைண்டர். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 37 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 40ன்னு போட்டுட்டேன். பட் இது நெகட்டிவ் ரிமைண்டர் பிகாஸ் இதை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ -3. அப்போது நெகட்டிவ் ரிமைண்டர் கம்மியாக இருக்கா, பாசிட்டிவ் ரிமைண்டர் கம்மியாக இருக்கா? நெகட்டிவ் ரிமைண்டர் தானே. ஸோ இப்போ நெகட்டிவ் ரிமைண்டரே நான் எடுத்துக்கிறேன். -3. அடுத்தது இங்கே வரீங்க. ஸோ 63 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5×6 60. ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ் 3. அடுத்தது 29 டிவைடட் பை 10ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நான் 13 30ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் -1 கிடைக்கும். அடுத்தது 87 இருக்குங்களா? ஸோ இதை வந்து நான் 5×8 80ன்னு எடுத்தால் பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்து எனக்கு 7ன்னு கிடைக்கும். இதுவே வந்து 9 × 10ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 9 × 10ன்னு எடுத்தேன் அப்படின்னா 90. ஸோ 87 90னா எனக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் -3 கிடைக்கும். அதே மாதிரி 70 பார்த்திங்கன்னா 5×7 70. ரிமைண்டர் வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிமைண்டரே கிடச்சிரும். மீதியில் 1. அடுத்து 13. ஸோ வந்து 13 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? சரி 13 இல்லை, இது வந்து 31 வரும் இல்லைங்களா? கேன்சல் பண்ணால் சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 13 30. ரிமைண்டர் வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிமைண்டர் 1. ஸோ டிவைடட் பை 10. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 9 9 3 27 27 × 3 81. சரிங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -81 டிவைடட் பை 10ன்னு வரும். சரிங்களா? திரும்பியும் இதை நீங்கள் திரும்பியும் இதை எக்ஸ்ட்ராவாக பண்ணினீங்கனாலும் பண்ணலாம். பெருசாக இருக்குங்கிறனால பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5×8 80. இதை வந்து 81 10ஆல் போட்டிங்கன்னா 5×8 80. ரிமைண்டர் 1. ஸோ பாசிட்டிவ் ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு பாசிட்டிவ் ரிமைண்டர் டிவைடட் பை 10. ஸோ 10லிருந்து 1 போச்சுன்னா எனக்கு எவ்வளவு? 9 டிவைடட் பை 10. ஸோ கீழே வந்து பேஸ் வேல்யூ வந்து எனக்கு வந்து 100 வரணும். ஸோ கீழேயும் 10ஆல் மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 9 × 10 90. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, த ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன்.